ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 8வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். விடிந்து விட்டது, கோழிகள் கூவத் தொடங்கி விட்டன, சிறு பறவைகள் ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டன, ஆலயங்களில் எங்கும் வெண்சங்கங்கள் முழங்குகின்றன. நாங்கள் அனைவரும் தனக்கு உவமை இல்லாத பேரொளியை ஒப்பற்ற பெருங்கருணையை தனக்கு மேலொன்றுமில்லாத தனித்த மெய்ப்பொருளை போற்றி பாடினோமே, நீ கேட்கவில்லையா? உன் உறக்கம்தான் எப்படிப்பட்டதோ? வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லேன். நீ இறைவனை துதிக்கும் முறை இதுதானோ? பிரளய காலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் தன் திருவடிகளிலே அடங்க தனி முதல்வனாய் விளங்கும் ஒப்பற்ற தலைவனான அந்த மாதொரு பாகனை பாட வேண்டாமா? இன்னும் என்ன உறக்கம் என்று வீட்டுக்குள் உறங்குபவளை வெளிப்புறத்தில் நிற்கும் பெண்கள் எழுப்புகின்றனர். இந்த பாடலில் வரும் ஏழை பங்காளன் என்ற சொற்றொடர் நயம் மிக்கது. ஏழை என்றால் ஏந்திழை ஆகிய மங்கை. அந்த மங்கைக்கு உடலில் ஒரு பங்கை தந்த அர்த்தநாரீஸ்வரனே மாதொரு பாகனான ஏழை பங்காளன். கேளில் பரஞ்சோதி கேளில் பெருங்கருணை என்பது மாணிக்கவாசகர் வரி. அவர் பாடல் வரிகளைத்தான் கலந்து பாட ஆர்வம் கொண்டவர் வள்ளலார். வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற சொற்றொடர்களோடு மணிவாசகரின் கேளில் பரஞ்சோதி கேளில் பெருங்கருணை என்ற சொற்றொடர்கள் ஒப்பு நோக்கத்தக்கன. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.